ஆறாவது விஷயம் சரி ஓகே இப்போ லால்லீனை பற்றி பார்ப்போம். அப்போ நீங்கள் இப்போ இது உதாரணத்தை பார்த்தா நினைப்பீங்க அடி லால்லீன் வந்து பாவம் தானே, மஹ்லூபி அலைவிக்கு தான் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், லால்லீனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க தேவையில்லை. ஸோ அதுக்கு உதாரணம்னு சொல்கிறேன். ஒருத்தர் வந்து இங்கே சிக்னல் லைட் போட்டிக்குது, சோப்பு கலர் போட்டிக்குது, அவர் வந்து சோப்பு கலர் விலங்க அவர் என்ன செய்கிறாரு, சிக்னலை உடச்சி கொண்டு போகிறாரு. உடனே போலீஸ்காரன் பிடிச்சான். நீங்கள் வந்து சிக்னல் உடச்சி போகணுண்டா 6000 ரியால் தடை, சரியா, பெரிய கணக்கு. சிக்னல் உடச்சி கொண்டு போகிறாரு. கிட்டத்தட்ட 4 லட்சம் 5 லட்சம் ஆகுது. ரெட் சிக்னல் ஸ்ரீலங்கா சாலைக்கு ரெட் சிக்னல் உடச்சி கொண்டு போனான். அப்போ இப்போ இவர் போலீஸ்காரன் பிடிச்சி சொல்கிறாரு, ஓகே நீ 6000 கட்டணும், சரியா, ஓகே டக்கெட்டு கட்டினா 3000 டிஸ்கவுண்ட் வருவான் 50%, சரி இப்போ சரி நீ சல்லியை கட்டணும்னு சொல்கிறாரு. அப்போ இவர் சொல்கிறாரு போலீஸ் கிட்ட, சார் எனக்கு வந்து சிக்னலை உடச்சி போனால் இப்படி ஒரு ஃபைன் நீக்குது, இது ஒரு தவறுன்னு எனக்கு தெரியான்னு சொல்கிறாரு. இவர் தெரியான்னு சொல்கிறார். அப்போ போலீஸ்காரன் ஓகே நீ வந்து மஹ்லூபி அலைஹிம் இல்லை, நீ வந்து லாலி, நான் நினைச்சேன் நீ வந்து மஹ்லூபி அலைஹிம், நீ லாலின்னு தானே, நீ போ உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, விடுவானா இல்லை. நாங்கள் தெரியான்னு சொல்கிறது அது தவறுக்கு ஒரு எக்ஸ்கியூஸ் ஒன்று இல்லை. உண்மையை சொல்ல போனால் சில ஆலிம்களுக்கு கருத்து தெரியான்னு சொல்கிறது இன்னும் கொஞ்சம் பாவம். ஏன் தெரியுமா, அதை படிக்கிறது கடமை. அதை இது வந்து ஹராம் எது ஹலாலென்று ஒரு படிக்கிறது ஒவ்வொரு முஸ்லீமும் கடமை ஆகிக்குது. அப்போ நான் படிக்கல எனக்கு தெரியாது சொல்லி நான் பாவம் செஞ்சு கொண்டு இருக்கிறேன்னு சொல்கிறது அது வந்து 2 பாவம். 1 பாவம் செஞ்ச பாவம், 2 படிக்காத பாவம், 2 பாவம் இது. ஸோ லாலின்ன்றதும் லேசிப்பட்டது இல்லை நான் மஹ்லூபி அலையில் மட்டும் தானே கோவம், லாலினோட கோவம் இல்லை எங்கள் பாவம் தானே இல்லை, அவனும் வந்து பெரிய தவறில் தான் இருக்கிறான். அதே நாங்கள் விளங்கணும். ஆனால் ஒப்வியஸ்லி தெரிஞ்சே செய்கிறவன் வந்து பெரிய பாவி, கிரிமினல் அவன்டா. ஆனால் லாலினும் வந்து லேசிப்பட்டது இல்லை, தெரியான்றது ஒரு எக்ஸ்கியூஸ் இல்லை. அதை கொஞ்சம் நாங்கள் டீட்டெயிலாக கடைசி பாயிண்ட் சொல்ல போகல இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு விளங்கும் சப்ஜெக்ட். 7வது சப்ஜெக்ட் தான் இது. ஆயத்துக்கு நிறைய தஃப்சீர்களில் எழுதிக்கிற விஷயந்தான் இதை மஹ்லூபி அலைஹிம் என்றது. இது வந்து மோஸ்ட்லி மிச்சமே வந்து ஜூயிஸ்களோட யகூதிகளோட குவாலிட்டிஸ் என்று வந்து. அதே மாதிரி இது லால்லீன் என்றது நிறைய இடத்துல அது வந்து நசாராக்களோட குவாலிட்டிஸ் என்று வந்து இது கருத்துப்பட ஹதீஸ்களும் இருக்குது. இப்போ இதை வச்சு தஃப்சீராளிகள் சொல்கிறாங்க முக்கியமான விஷயம் என்னென்னா, இது வந்து சில ஆக்களோட குவாலிட்டிஸ், மெஜாரிட்டி ஆஃப் அவங்களோட ஒரு குவாலிட்டிஸ் தான் ஹைலைட் பண்ணுறேன். அதுலேயும் முக்கியமாக தஃப்சீராளிகள் சொல்கிற விஷயந்தான் இதை விஷயத்தை நாங்கள் சரியாக படிக்கணுமெண்டா எங்கே பார்க்கணுமெண்டா, இதை விஷயத்தை படிக்கணுமெண்டா நாங்கள் குர்ஆனை பார்க்கணும். எங்கள்ட கண்முன்னுக்கு ஈக்கிறாக்கள் இல்லை, அது பொறைக்கு முதல்ல பேத்து நாங்கள் முதல்ல குர்ஆனை விளங்கணும். குர்ஆனில் என்ன சொல்லிக்கிறான்னு அப்படின்னா, குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா யஹூதிகளை பற்றி நிறைய இடத்துல பேசுகிறான். ஆல்மோஸ்ட் சூரா பக்ராவில் நிறைய இடத்துல யஹூதிகளை பற்றி தான் பேசுகிறான். அதே மாதிரி சூரா ஆல இம்ரானில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நிறைய இடத்துல நீங்கள் எடுத்து பாருங்கள், உங்களுக்கு குர்ஆன்லேயும் பேசப்படுது. ஆனால் ஆல இம்ரானில் மிச்சமே வந்து நசாராக்களை பற்றி பேசப்படுது. இந்த குர்ஆன் எடுத்து பார்த்தா உங்களுக்கு விளங்கும் யஹூதிகளில் குவாலிட்டிஸ் ஹைலைட் பண்ணக்கூட, அவங்களோட தன்மைகளை ஹைலைட் பண்ணக்கூட அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மெயினாக ஹைலைட் பண்ணுற விஷயந்தான் இவங்க வந்து தெரிஞ்சு பாவம் செய்கிறாக்கள். உதாரணத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் கடைசி நபி என்று நல்லா தெரியும், தெளிவான ஆதாரங்கள் இருக்குது. அவங்க எவ்வளோ சில ராபாய்கள் எப்படி என்று சொன்னால் அவங்களோட மத தலைவர் எவ்வளோ என்றால் அவங்க வந்து அது அவங்களோட புக்கில் தௌராத்தில் என்ன பேஜில் எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விவரம் பண்ணிக்கிறன்ற அளவுக்கு அவங்களுக்கு தெரியும். ஆனால் அதை தெரிஞ்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொள்ளலை. தெரிஞ்சு பாவம் செய்கிறாங்க, தெரிஞ்சு இஸ்லாத்தை புறக்கணிக்கிறாங்க. இவங்க தான் மஹ்லூபி அலை. இது எங்கே படிக்கணும், நீங்கள் சரியாக படிக்கணுமென்ற இந்த தன்மைகள், இந்த மஹ்லூபி அலைகிட்ட தன்மைகள் நீங்கள் குர்ஆனை படிக்கணும். அதுதான் சூரா ஃபாத்தியாவோட தஃப்சீர், உண்மையான சரியான தஃப்சீர் வந்து முழு குர்ஆனும் தான் சூரா ஃபாத்தியாவோட தஃப்சீர். அப்போ இந்த மஹ்லூபி அலையும் படிக்கணுமெண்டா குர்ஆனில் எங்கெங்கே ஜூயிஸை பற்றி சொல்லிக்குதோ அதை நீங்கள் கொஞ்சம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஐடியா ஒன்று எடுக்கலும் தார் இது மஹ்லூபி அலையும் இவனுள்ள எப்படி பட்டவனுங்கள்ட்டு. அப்போ லால்லீனை பற்றி படிக்கணுமெண்டா முழு குர்ஆனையும் படிங்க. உங்களோட கூட்டாளி இல்லை, உங்களோட கிறிஸ்டியன் கூட்டாளியை போய் எதுவும் பார்க்க வேணாம், இவன் தான் நசாரா, இவன் குவாலிட்டிஸ் தான் நசாரான்ட்டு அது இல்லை. அதை புறைய பார்ப்போம். முதல்ல போய் குர்ஆனை படிங்க. குர்ஆனை விளங்காமல் மனசில் படிச்சுவே இல்லை, முதல்ல குர்ஆனை தான் நாங்கள் விளங்கணும். குர்ஆனை பாருங்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஹைலைட் பண்ணுறான் நசாராக்கள்கிட்ட குவாலிட்டிஸ் எப்படி இருக்குது, சரியா. அது ஆக முக்கியமான விஷயம். இல்லாட்டி இன்றைக்கு வந்து என்ன பிரச்சனைன்னு சொன்னால் எங்கள்ட ஒரு ஜூயிஸ் கூட்டாளி வண்டிக்கிறார், இல்லை யஹூதி கூட்டாளி வந்தாரா, அவர் ஒரு கேள்வி கேட்டால் ஒஸ்தாத் எனக்கு வேண்டாம் வந்து ஒரு மஹ்லூபி அலைஹிம் வந்து கேள்வி கேட்டேன்னு சொல்கிறது.
இல்லாட்டி ஒரு கிறிஸ்டியன் வந்து கேட்ட வந்தால் சொல்கிறது என்கிட்ட ஒரு நசாரா இல்லாட்டி நசாரா இல்லை லால்லின்னு வந்து கேள்வி கேட்டேன்னு இல்லை இல்லை, இப்படி யாருக்கும் லேபல் அடிக்கிறதுக்கு எங்களுக்கு அனுமதி இல்லை. அவங்களுக்கு இப்போ உதாரணத்துக்கு ஒரு கிறிஸ்டியன் இன்றைக்கு அப்படின்ற எத்தனை பேர் கிறிஸ்டியனாக்கள் இஸ்லாத்துக்குள்ளே வராங்க. கிறிஸ்டியனாக்கள் இஸ்லாத்துக்குள்ளே வந்து எவ்வளோ தூரத்தேண்டா முஸ்லீம்களை விட சில முஸ்லீம்களை விட அவங்க நல்ல இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணுறாங்க. சுபானல்ல. அப்படி இருந்தால் எங்களுக்கு எல்லாருக்கும் லேபல் அடிக்கல. சரியா இதை சரியாக பார்க்கணும் என்று சொன்னால் நீங்கள் இப்போ இது குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யஹூதிகளை மக்லூபியாலையும் படிக்கணுமெண்டா லால்லினை படிக்கணுமெண்டா குர்ஆன் லீக்கில் யஹூதிகளை நசாராக்களை பாருங்கள். ஓகே, மேபி மெஜாரிட்டி ஆஃப் குவாலிட்டிஸ் அப்படி ஆகிக்கலாம். ஆனால் ஒரு இண்டிவிஜுவல் ஒருத்தரை பார்த்து இவர் வந்து மக்லூபியாலையும் இவர் லால்லின் என்று சொல்கிறதுக்கு எங்களுக்கு அப்படி ஒவ்வொருத்தரை பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்ல கஷ்டம். ஏன்னா சம்டைம்ஸ் ஒரு யஹூதி ஆகிக்கலாம், மேபி அவருக்கு இஸ்லாத்தை பற்றி ஒன்றுமே தெரியா வைக்கலாம். அப்போ எப்படி நாங்கள் சொல்கிறோம் அவர் வந்து மக்லூபியாலையும் அவர் தெரிஞ்சு கொண்டு தான் பாவம் செய்கிறேன், மேபி அவரை பற்றி இஸ்லாத்தை பற்றி ஒன்றுமே தெரியாமைக்கும். ஆனால் குர்ஆனில் வந்து தெளிவாக வருது யஹூதிகள் எப்படி இஸ்லாத்தை பற்றி தெரிஞ்சு கொண்டு அதுக்கு எகென்ஸ்டாக அதுக்கு மாற்றமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெரிஞ்சு பாவம் செஞ்சாங்கன்னு தெளிவாக வருது. அது குர்ஆனை படிக்கணும். இது ஏன் சொல்லப்படுதுன்றா நாங்கள் அப்படி ஆகக்கூடாது, அதுக்கு தான் சொல்லப்படுது. அப்படி இல்லாட்டி ஒத்தொத்தரை லேபல் அடிக்கிறது இல்லை. இது முக்கியமான விஷயம் விளங்கணும். இந்த விஷயத்தை கட்டாயம் நாங்கள் விளங்கணும். அதே மாதிரி இவங்க மக்லூபியாலையும் லாலின்னு இவங்களோட பேச தேவையில்லை, அப்படி இல்லை. நாங்கள் இவங்களுக்கு தவிர்க்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துக்குள்ள சில யஹூதிகள் இஸ்லாத்துக்கு வந்து வந்திக்கிறாங்க, சில நசாராக்கள் சில கிறிஸ்டியனாக்கள் இஸ்லாத்துக்கு வந்திக்கிறாங்க. அப்படி வந்த ஆக்கள் ஈகிறாங்க. ஸோ அது சரியான முக்கியமான விஷயம். சரி, அடுத்தது வாங்க 8வது விஷயத்துக்கு போகும். இது வந்து ஆக முக்கியமான விஷயம். 8வது விஷயம் ஆக முக்கியமான விஷயம். இது என்ன என்று சொன்னால் இது சொன்னதுலேயே ஆக முக்கியமான ஒரு விஷயம் உண்டு. என்ன என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட இதை சூரா ஃபாத்தியாவில் நாங்கள் சொல்கிறோம், யா அல்லாஹ் என்னைய வந்து அன்னம் தலைஹிமா ஆக்கிடு, என்னைய ஆக்கிடாத எந்த மாதிரியாத மக்லூபி அலைஹிமா என்னை ஆக்கிடாத, லால்லினா என்னை ஆக்கிடாது. மக்லூபி அலைஹிமா ஆக்கிடாத, லால்லினா என்னை ஆக்கிடாதுன்னு நாங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட துவா கேட்குறோம். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அப்படி என்றால் இது வந்து நாங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்குறோம், யா அல்லாஹ் என்னைய அப்படி ஆக்காத என்று நாங்கள் துவா கேட்குறோம் என்றா இது அர்த்தம் வந்து அப்படி ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஒரு முஸ்லீம் மக்லூபி அலைஹிம் ஆகுறதுக்கும் லால்லின் ஆகுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அது சுட்டினா நாங்கள் ரப்புக்கிட்ட கேட்குறோம், யா அல்லாஹ் என்னை அப்படி ஆக்கிடாது. அப்படி நான் ஆவாதது எனக்கு ஷுவர் என்று சொன்னால் நான் கேட்க தேவையில்லை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, நான் துவா கேட்க தேவையில்லை. அது சொல்லி ஆக முக்கியம். நாங்கள் வந்து அந்த பயம் எங்கள்கிட்ட இருக்கணும். நாங்கள் ஒரு தவறு செய்யக்கோல நாங்கள் ஒரு பாவம் நல்லா தெரியும் இது ஒரு பாவம் என்று தெரிஞ்சு செய்ய போகல நாங்கள் அந்த மக்லூபியாலையும் கேட்டகரிக்கு போகிறோம். சில பாவங்கள் நாங்கள் தெரியாமலே செய்ய போகல நாங்கள் லால்லிங் கேட்டகரிக்கு போகிறோம். நாங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட துவா கேட்கணும், யாரெல்லாம் தெரிஞ்சு செய்கிற பாவத்தை விட்டும் தெரியாத செய்த பாவத்தை என்னை பாதுகாது. அதே மாதிரி ஒரு துவா கேட்கணும், யாரெல்லாம் தெரிஞ்சு செஞ்ச பாவத்தை என்னை மன்னிச்சிட்டு யாரெல்லாம் தெரியாமல் செஞ்ச பாவத்தை மன்னிச்சு, அது மன்னிப்பை நாங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கணும். அப்படி இல்லாமல் ஷைத்தான் தள்ள போட்டாங்கண்டா இல்லை இது ஒன்னே பார்த்து இல்லை சொல்கிறேன், இது யஹூதிகள் நசாராக்களை தான் பார்த்து சொல்கிறேன்னு ஷைத்தான் தள்ள போட்டாங்கண்டா நாங்கள் வந்து பயப்படாமல் பாவம் செஞ்சு சொல்லுவோம், இது எனக்கு இல்லை, ஆக்சுவலி எனக்கு பிரச்சனை இல்லை, நான் தெரிஞ்சுக்கொண்டு பாவம் செஞ்சு எனக்கு பிரச்சனை இல்லை. சரியான டேஞ்சரான விஷயம். தெரிஞ்சுக்கொண்டு பாவம் செய்கிறது எவ்வளோ டேஞ்சர், லாலின் எவ்வளோ டேஞ்சர் என்று நாங்கள் முன்னுக்கு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். சரி, அடுத்த விஷயம் 9வது விஷயம். அப்படி அது என்னென்னா தஃப்சீர் ஆலிங்கள் எழுதுகிறாங்க இந்த கன்க்ளூஷனை சிராத் அல்லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்லூபி அலைஹிம் என்றதை 2 விதமாக பார்க்கலாம். 2 விதமாக இட கன்க்ளூஷன் இதில் முடிவை பார்க்கலாம். ஒன்று தான் இப்போ நாங்கள் இவ்வளோ நேரம் பார்த்தது. அப்படின்னா சிராத் அல்லதீன அவர்களுடைய பாதை, எவர்களுடைய பாதை அன்அம்த அலைஹிம் எவர்கள் மீது நீ அருள் புரிந்தாயோ அவர்களுடைய பாதை. சிராத் அல்லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்லூபி அலைஹிம் வலல்லாலின் எவர்கள் மீது கோபப்படப்பட்டதனோ அவர்களுடைய பாதை அல்ல, வழி தவறியவர்களோட பாதையும் அல்ல. சரிதானே? அப்போ இப்படி பார்த்தா இது 1வது மெத்தட் இதை பார்க்குற மாதிரி அது வந்து ஒரு 3 குரூப்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முழு மனித சமுதாயத்தையும் பிரிக்கிறான். 3 குரூப்பாக பிரிக்கிறான். ஒன்று அவன் அருள் புரிந்தவங்க, 2வது தெரிஞ்சு கொண்டு பாவம் செய்கிற மக்லூபி அலைஹிம், தெரியாமல் பாவம் செய்கிற லாலின்னு இன்னும் 3 குரூப் பிரிக்கிறான். இது ஒரு மெத்தட் பார்க்குறேன். 2வது மெத்தட் பார்க்குற தஃப்சீரால் இங்கே எழுதுகிறாங்க, இது 3 குரூப்பை பார்க்காம இது எல்லாத்தையும் ஒரு குரூப்பாக பார்க்கலும், ஒத்தரை பார்க்கலும். எப்படி இதார்த்தத்தை பாருங்கள். இப்படி எடுக்கலும் சிராத் அல்லதீன அன்அம்த அலைஹிம், நீ யார் மீது அருள் புரிந்தாயோ அவர்களுடைய பாதை, அதே சமயத்தில் நீ இல்லை எவர்கள் மீது கோபம் படப்பட்டதோ
அப்படி இல்லாட்டி எவர் வழி தவறினார்களோ அவர்களுடைய பாதை அல்ல. அப்படி என்றால் இது எல்லாமே ஒரே ஒரே ஒத்தராகவே எடுக்கணும். அப்படி என்றால் ஒரு குரூப். அப்படி என்றால் நீ அருள் புரிந்தவர்கள் அவருக்கு புரிந்து கோவப்படப்பட்டது அல்ல, வழி தவறினது அல்ல. அதே நீ அருள் புரிந்து அதே சமயத்தில் கோபம் உண்டாவினவங்க அல்ல, வழி தவறினவங்க அல்ல, அவர்களுடைய பாதை. இதை மூணும் ஒன்றுக்கு எடுத்தால் எங்களை யாரில் அனுப்பி வை, நீ அருள் புரிஞ்ச பாதையில் அனுப்பி வை, அதே சமயத்தில் நீ அனுப்பி வைக்காத எங்களே ஒத்தரே எடுக்கணும், என்னையே அனுப்பிடாத, அதே அவரே தான். நீ கோவப்பட்டவரோட பாதையும் இல்லை, வழி தவறின பாதையும் இல்லை, அவரே தான். இந்த மூணும் ஒத்தருக்கு அப்ளை பண்ணிடணும். அப்படி என்றால் இது வந்து ஒரு இது மூணையும் சேர்த்து இது ஒன்றை தான் ஒத்தரை தான் குறிக்கிறேன் அர்த்தத்தை எடுக்கலும். ஏன் இது இம்பார்ட்டன்ட், ஏன் இது 3 குரூப்பாக பார்க்காம இது ஒரு குரூப்பாக பார்க்குறது இம்பார்ட்டன்ட்டா சில தஃப்சீராளிங்கள் எழுதுகிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாருக்கும் இப்போ 3 குரூப்பை பார்த்தா என்ன, ஓகே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிலவங்க அருள் புரிஞ்சிக்கிறான், சிலவங்க வந்து மக்லூபி அலைஹிம் ஆகிக்கிறாங்க, சிலவங்க லாலின்னு ஆகிக்கிறாங்க. 3 குரூப் சரி, சிலவங்க சொர்க்கத்துக்கு போவாங்க, அடுத்த 2 குரூப் நரகத்துக்கு போகும், முடிஞ்சிக்காது. அப்போ இது கிளியர் கட் ஆகிட்டு. ஆனால் இது மூணும் ஒன்றுக்கா பார்த்தா எப்படி அர்த்தம் வருமெண்டா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாருக்கும் அருள் புரிஞ்சிக்கிறான். அன்அம்த அலைஹிம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாருக்கும் அருள் புரிஞ்சிக்கிறான், எல்லாருக்கும் கைடன்ஸுடைய கதவை கொடுத்திக்கிறான். சில தஃப்சீராளிகள் சொல்கிறாங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காலத்துக்கு காலம் நபிமார்கள் அனுப்பி கொண்டு போய் ஏந்திக்கிறான். மனுஷர் வந்து வழிகேட்டிலிக்க போகல, நபிமார்கள் அனுப்பி கொண்டு இருக்கிறான். சில ஆளுகள் சொல்கிறாங்க அனுப்பாத உம்மத்தே இல்லாத மாதிரி அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான நபிமார்கள் அனுப்பிக்கிறான். அப்படி என்றால் நபிமார்கள் அனுப்பினாலே அது அர்த்தம் அன்அம்த அலைஹிம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு அருளை தான் அந்த நபிமார்கள் அனுப்பிக்கிறான். ஆனால் மனுஷர் என்ன செஞ்சிட்டாங்க, ஒன்று அதை நபிமார்கள் சொல்கிறத தெரிஞ்சே அவங்க சொல்கிறதுக்கு மாற்றம் செஞ்சாங்க. தெரிஞ்சு அவங்க தான் மக்லூபி அலையாக மாறினாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கல்ல. இதை சரியாக விளங்கணும். அதை கூட்டத்துக்கு இவங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள் புரிந்தாங்க, ஆனால் இவங்க தான் அதை சரியாக மதிக்காமல், அதை சரியாக கேட்டு அதைப்படி அமல் செய்யாமல் மக்லூபி அலைமாக மாறுறாங்க. சிலவங்க அது நபிமார்கள் சொன்னதை கணக்கெடுக்கவே இல்லை, அவங்க என்ன செய்யலை, அவங்க சொல்கிறத கேட்கவே இல்லை, ஓணுமெண்டு கேட்கல. அதால் அவங்க லாலினா மாறிட்டாங்க, தெரியாமல் மாறிட்டாங்க. சிலவங்க கேட்டாங்க, கேட்டும் ஃபாலோ பண்ணலை, சிலவங்க கேட்காமலே ஃபாலோ பண்ணலை, இதோட மக்லூபி அலைஹிம் லாலினா மாறிட்டாங்க. இப்போ இதில் முக்கியமான விஷயம் என்ன, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாருக்கும் அருள் புரிஞ்சிக்கிறாங்க. ஆனால் அவங்க தான் அதை என்ன செஞ்சிட்டாங்க, அவங்க என்ன செஞ்சாங்க, அதை கணக்கெடுக்காமல், அதை அருளை அவங்க கணக்கெடுக்காமல் அவங்களாவே அதை மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க. ஒன்றோ கேட்டு அமல் செய்யலை, அடுத்தது வந்து கேட்காமலே இருந்துட்டாங்க, அதால் வழிகேட்டில் போய்ட்டுட்டாங்க, அதை கணக்கெடுக்கவே இல்லை. ஸோ இது வந்து இப்படி பார்த்தேன்னு சொன்னால் இது வந்து சரியாக யோசித்து பார்த்தேன்டா சரியான முக்கியமான விஷயம் உண்டு. அல்லாஹ் சுப்ஹானஹு இந்த மனுஷர் மக்லூபி அலைஹிம் ஆகிறதும் லாலின் ஆகிறதும் அவங்களோட தப்பால் தான் நடக்குது, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இல்லை யாருக்கும் வந்து எங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணலாம், நாங்கள் தான் தெரிஞ்சு கொண்டு பாவம் செய்யாமல் இருக்கிறது எங்களோட தப்பு, அதை படிக்காமிக்கிறது எங்களோட தப்பு. முதல்ல சொன்ன மாதிரி அதுக்கு இன்னொருத்தருக்கு நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அது சொல்லி இன்ஷால்லா நாங்கள் வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு இந்த மக்லூபி அலைஹிம் லாலின்னு எங்களை பாதுகாத்து அன்னம் தலையில் சேர்த்து வைக்கணும். நாங்கள் முக்கியமான விஷயம் எதில் படிச்சுக்கிறோமோ அதை பற்றி அமல் செய்யணும். அதே மாதிரி தெரியாத விஷயத்தை படித்து கொண்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், இன்றைக்கி எத்தனை பேருக்கு இந்த சூரா ஃபாத்திஹா தெரியும், இந்த மீனிங் தெரியும், சுப்ஹானல்லாஹ். இதை தெரியாமல் ஒருத்தர் போய்த்து இப்போ நாங்கள் எவ்வளோ தஃப்சீர்கள் டிஸ்கஸ் பண்ணோம், எவ்வளோ விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணோம், இதை தெரியாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா போய் சொல்லிடுமா, யா அல்லா நான் இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணல, சூரா ஃபாத்திஹா பண்ண கூட என்ன தெரியா இல்லை அப்படி சொல்லலுமா? இல்லை, அது எங்கள்கிட்ட தப்பு தான், நாங்கள் தான் தேடி படிக்கணும். அதுக்கு தான் இவ்வளோ தஃப்சீர்கள் செய்யப்படுது. இன்ஷா அல்லாஹ் ஐஸ்வர்யம் இன்ஷா அல்லாஹ் இதோட ஷேர் பண்ணுங்கள், தெரியாத ஆக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்வான் இன்ஷா அல்லாஹ். ஷேர் பண்ணிக்கொண்டே நில்லுங்க. எல்லாருக்கும் அதை படிக்கிற ஆசை யாருக்கு இருக்குதோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படித்து கொடுப்பார். சரி, அடுத்தது 10வது. இதுவும் ஆக முக்கியமான ஒரு விஷயம்தான். இதை சரியாக யோசிங்க. இது மக்லூபி அலைஹிமை விட லாலின் பயங்கரமானதுன்றது விளங்கும் உங்களுக்கு. இதை கேட்டேன்டா இதை எப்படி வந்து இதுன்னு சொன்னால், இதை பாயிண்ட் வந்து இது பயங்கரமான விஷயம். இந்த பாயிண்டில் என்ன சொல்லப்படுது, என்ன மாதிரி சொல்கிறேன், இது வந்து லாலின் வந்து மக்லூபி அலைஹிம் விட பயங்கரமாக பேசப்படுது. சரியாக கேட்டுவாங்க. இது என்ன நடக்குதுன்றா, இது ஒரு ப்ரோக்ரெஷன் என்று சொல்லப்படுது, ஒரு ப்ரோக்ரெஷன். அப்படின்றா மக்லூபி அலைஹிம்ட நெக்ஸ்ட் ஸ்டெப் தான் லாலின் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஓர்டருக்கு தான் சொல்லிக்கிறான் என்று தஃப்சீராளிகள் எழுதுகிறாங்க. தெளிவாக விளங்குவாங்க இது என்ன சொல்லப்படுது என்று. யோசிச்சு பாருங்கள். அன்அம்த அலைஹிம் என்றா நீ அருள் புரிந்தாக்கள், அப்படின்றா அவங்க நேர் வழியில் இருக்கிறார்கள், நேர் வழியில் போனாக்கள், நேர் வழியில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுப்பிட்டாக்கள். அன்அம்த அலைஹிம்
அப்போ நேர்வழிக்கு ஒப்போசிட் இது எதிரான வார்த்தை இது. நேர்வழிக்கு எதிரான வார்த்தை தான், நேர்வழியில் போகிறவங்க ஒருத்தர், அதுக்கு எதிரான வார்த்தை தான் ஒப்போசிட் வேர்ட் தான் என்னது, வழி தவறினவங்க. நேர்வழிக்கு ஒப்போசிட் வந்து வழி தவறின. மக்லூபி அலைஹிம் இல்லை. ஒருத்தர் நேர்வழியில் போகிறாரு, அது ஒப்போசிட், அதுக்கு மாற்றமானது அவர் வழி தவறினார். அப்போ நேர்வழிக்கு ஒப்போசிட், அன்னம் தலைமுக்கு ஒப்போசிட் தான் லாலி. சரியா? மக்லூபி அலைஹிம் இல்லை. அப்போ இது நடுவில் மக்லூபி அலைஹிம் என்ன செய்யுது? மக்லூபி அலைஹிம் என்ன செய்யுதுன்றா நல்லா கேட்டுக்கோங்க. ஒருத்தர் வந்து தெரிஞ்சு நல்லா தெரியும் ஒரு பாவம் என்று, அது நல்லா தெரிஞ்சே பாவம் செய்கிறாரு. வானம் என்றதை செஞ்சு கொண்டே இருக்கிறார், கண்டினியூஸாக செஞ்சு கொண்டே இருக்கிறாரு. அதுக்கு இஸ்திஃபார் செய்கிறாரும் இல்லை, அதை பற்றி கணக்கும் இல்லை அவருக்கு. அப்படி என்றால் அவர் என்ன செய்கிறாரு? அவர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை கோபப்படுத்துகிறாரு. எல்லாரும் தான் நாங்கள் சொன்ன மாதிரி மலக்குமார், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, மூமின் முஸ்லீம்கள் எல்லாரோட கோபமும் உண்டாகுது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோட கோபமும் உண்டாகுது. அவர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை கோபப்படுத்தி கொண்டே இருக்கிறார். கொஞ்சம் யோசிங்க, ஒருத்தர் தெரிஞ்சு பாவமுடி செய்கிறாரு, ஆனால் அவர் ஜெனுவினாக இஸ்திஃபார் பண்ணுறாரு. யாரில் நீ மன்னிச்சு வேலை தெரியும் தான் இல்லை, எனக்கு என்ன மிஸ்டேக் தான், தெரிஞ்சு தான் செஞ்சேன், இல்லை நீ மன்னிச்சிட்டியாலன்னு கெஞ்சிறாரு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட. நம்புங்க, ஹதீஸில் கருத்து கூட வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படி சந்தோஷப்படுறார். அந்த மனுஷனை பார்த்து சந்தோஷப்படுற, கோவம் என்ன பக்கத்துக்கு போயிருக்கு. அவர் இப்போ தெரிஞ்சு பாவம் செய்யக்குள்ள மக்லூபி அலையுமா மாறுறாரு. ஆனால் அதே டைமில் அவர் இஸ்திஃபார் பண்ணக்குள்ள, அவர் ஜெனுவினாக இஸ்திஃபார் பண்ணக்குள்ள, யாரும் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன்ட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படி சந்தோஷப்படுறான். வேறு லெவலுக்கு சந்தோஷப்படுறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அது சந்தோஷத்தை பற்றி ஹதீஸ் வந்திக்குது. அந்த சந்தோஷம் எப்படிப்பட்ட சந்தோஷம் என்றால், அது பெரிய நீண்ட ஹதீஸ் சொல்ல டைம் இல்லை. அது சந்தோஷத்தில் அது அடியான்னு சொல்கிறான், யா அல்லாஹ் நீ என் அடிப்பை நான் உண்ட எஜமானண்டு. அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சந்தோஷப்படுறான். அது வாய் தவறி சொல்கிறான், அந்த அளவுக்கு சந்தோஷப்படுறான். அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஒரு அடியான் அவன்கிட்ட மன்னிப்பு கேட்க போகல, யாரில் என்ன மன்னிச்சிட்டுன்னு சொல்ல போகல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படி சந்தோஷப்படுறான். அப்போ ஒரு மக்லூபி அலைஹிம் ஜெனுவினா சஹ்ரியா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கெஞ்சி கொண்டு மன்னிப்பு கேட்டான்டா, தெரிஞ்ச பாவத்துக்கு ஒரு மன்னிப்பு கேட்டான், தெரியாத பாவத்துக்கும் தான், தெரிஞ்ச பாவத்துக்கு மன்னிப்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படி சந்தோஷப்படுறான். அது சுட்டியும் யாரும் வந்து ஓகே நான் இப்போ தெரிஞ்சு பாவம் செய்கிறேனே, இப்போ என்ன செய்யன்னு கவலைப்பட தேவையில்லை. எந்த டைமில் அந்த பாவத்தை நாங்கள் நிப்பாட்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜெனுவினா யால நீ தான் ஐயாக்க நபுது ஐயாக்க நஸ்தை, நீ தான் உதவி செய்யணும், யாரில் இந்த பாவத்தை நிப்பாட்டி ஜெனுவினா மன்னிப்பு கேட்குறோமோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அன்னம் தாலையும் கேட்டகரியாக போட்டு எப்போ இஸ்திஃபார் செய்கிறாங்களோ நாங்கள் நேராக வரல பேசுகிறோம். மாஷா அல்லாஹ், அதை பாவத்தை செய்யாமல். அது ஒரு முக்கியமான விஷயம். மக்லூபி அலைஹிம் ஒருத்தர் இஸ்திஃபாரும் செய்கிறாரு, இல்லை தெரிஞ்சு பாவம் செய்கிறாரு, அதை பற்றி கணக்கும் இல்லை. இப்படி போகல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோட கோபம் உண்டாகி கொண்டே இருக்கும். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோட கோபம் ஒருத்தருக்கு உண்டாகுறேன்டா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு கொடுக்குற நீமத்துகளை கிஃப்ட்டுகளை தூக்கிடுவான். அப்போ இந்த சூறாப்படி ஒருத்தருக்கு கிடைக்கிற ஆகப்பெரிய கிஃப்ட், நாங்கள் இதின சிராத்துல் முஸ்தகீமில் பார்த்தோம், ஒருத்தருக்கு கிடைக்கக்கூடிய ஆகப்பெரிய கிஃப்ட் தான் நேரான பாதை. இதை விட பெரிய கிஃப்ட் ஒன்று இல்லை. இதுதான் ஹிதாயத், இது தான் பெரிய கிஃப்ட். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்வான்டா, அது நேரான பாதையை, அதை தெரிஞ்சு பாவம் செய்ய போகல நேரான பாதையை தூக்கிடுவான். அப்படி ஏன்னா இவர் தெரிஞ்சு கொண்டே பாவம் செய்கிறார், இவருக்கு அதை பற்றி கணக்கே இல்லை. அப்படி செய்யக்கொள்ள என்ன செஞ்சோம், அது தூக்கப்படும். அப்படி தூக்கப்பட்டால் என்ன நடக்கும்? அப்போ என்ன நடக்கும் என்று சொன்னால், இவர் லாலினா மாறுறாரு. சுப்ஹானல்லாஹ், லாலினா மாறுறாரு. இது சுட்டி தான் தஃப்சீராளிங்கள் எழுதுகிறாங்க, மக்லூபி அலைஹிம்ட ப்ரோக்ரெஷன், மக்லூபி அலைஹிம் ஆவி அதோட ரிசல்ட் தான் லாலினா ஆகுது என்றும் தஃப்சீராளிங்கள் எழுதுறாங்க. இது ஒரு ப்ரோக்ரெஷனாக எடுக்கலும் என்று தஃப்சீராளிகள் எழுதுகிறாங்க. இது முக்கியமான விஷயம் உண்டு. அப்படின்ற என்ன அர்த்தம் என்றால், நாங்கள் முதலாவது நாங்கள் தெரிஞ்ச விஷயத்தால் நாங்கள் அமல் செய்யணும், அதை கணக்கெடுக்காமல் இருக்கக்கூடாது. அப்படி எங்களுக்கு இது மிஸ்டேக் நடந்தால் உடனே இஸ்திஃபார் பண்ணணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிப்பு. அவன் இறக்கமுள்ள ரப், அர்-ரஹ்மான் ரஹீம். அவன் அப்படி இறக்கமான ரப்பு, அவன் பார்த்து கொண்டிருக்கிறான். அவன் அடியான் மன்னிப்பு கேட்காது. அதை ரப்பு கிட்ட மன்னிப்பு கேட்டு நாங்கள் எங்களை திருத்திக் கொள்ளணும். அப்படி இல்லாமல் நாங்கள் அதை கணக்கெடாக்காமல் ஈந்தோம் என்றால் ஒரு பாயிண்ட் வரும், பாவம் செஞ்சு அதுக்கு பிறகு அதை கணக்கு இல்லாமல் தெரிஞ்சு பாவம் செஞ்சு சில பாவங்களை செய்வோம், எங்களுக்கே தெரியாத பாவத்தை நாங்கள் ஏன் செய்கிறோம் என்று அது லாலிங் கேட்டகரிக்கு போய்த்துட்டோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். அது எப்படி என்று சொன்னால், உதாரணம் சொல்கிறாங்க, எப்படி என்று சொன்னால், ஒருத்தர் வந்து ஒரு மெப்பை வச்சுக்கொண்டு பயணம் செஞ்சு கொண்டு இருக்கிறார். இப்போ அவர் நேரான வழியில் தான் போய்த்து கொண்டு இருக்கிறார். அப்போ வந்து நினைக்கிறாரு, ஓகே எனக்கு மேப் தானே, சரி ஓகே நான் பெரிய டேர்ன் ஒன்று எடுத்துகிட்டு வரேன், ஒரு ரைட் டேர்ன் ஒன்று எடுக்கிறாரு. தெரியும் பிள்ளையான ரோடுன்னு தெரிஞ்சே போகிறாரு மக்லூபி அலைஹிம். அதுக்கப்புறம் போய் சரி திரும்பி போகிற லேசி தானே, இன்னொரு டேர்ன் ஒன்று எடுப்போம், இன்னொரு பிள்ளை செய்கிறார்.
இன்னொரு பிள்ளை செய்கிறாரு, திரும்பி வாராரே இல்லை, இஸ்திஃபார் செஞ்சு நேரான ரோட்டுக்கு வாராரே இல்லை, பெய்த்து ரோட்டில் அப்படி இப்படி பெய்து மெப் கையில் ஈக்கித்தான் பெய்த்து ஒரு பாயிண்ட் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்வார்ன்றதை மெப்பே தூக்கிடுவான். அப்படின்னா இவருக்கு வழிகேட்டில் வைத்துட்டார். இவருக்கு திருப்பி விளங்கவே விளங்காது, விளப்பமே இல்லை வாரது. ஏண்டா இவர் திரும்பி பெய்த்து இது தான் சரியான டேஞ்சரான விஷயம். இவங்க பாவம் செய்வாங்க, ஆனால் பாவம் என்று கூட தெரியாமல் செய்வாங்க. தெரிஞ்சு கொண்டு பாவம் செய்கிறவர் ஒரு பாயிண்ட்ல இஸ்திஃபார் செய்வார், யா அல்லாஹ் யால பாவத்தை செஞ்சுட்டு இது பாவம் என்று தெரியுமையாலே என்னை மன்னிச்சிக்கோ. ஆனால் தெரியாமல் பாவம் செய்கிறவர் என்ன நடக்கும் தெரியுமா? அவர் இஸ்திஃபார் கூட செய்ய மாட்டார். அவருக்கு அது பாவம் என்று கூட தெரியாது. அந்த பாவத்தை நன்மையாக நினச்சி கொண்டு செய்வார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாக்கணும். இது பெரிய வழிகேடு. இதுதான் வழிகேடு. இது பெரிய நஷ்டம். ஒருத்தர் பாவத்தை தெரிஞ்சு செய்கிறாரு, அவர் மன்னிப்பு கேட்க சான்ஸ் இருக்குது. ஆனால் தெரியாமல் ஒருத்தர் பாவம் செய்கிறாரு. சிலவங்க ஷிர்கை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க இஸ்லாம் என்று சொல்லி, ஆனால் தெரியா ஷிர்கை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க இன்றைக்கி. இதுதான் லால்லி. அப்போ முக்கியமான விஷயம் என்னென்னா, நாங்கள் எப்பயுமே இந்த பயந்து கொண்டே இருக்கணும். யாரெல்லாம் தெரிஞ்சு பாவம் செய்யக்குள்ள பயம் வரணும். யாரில் என்னை லால்லின்னு ஆக்கிடாது. தெரிஞ்சு செய்யக்குள்ள பாவம் செய்ய பயம் வரணும். யார் இதை பாவத்தை மாட்டுச்சு, நான் இதை பொறுத்து செய்ய மாட்டேன், யாரெல்லாம் என்னை நேரான வல்ல அனுப்பிடு, யாரெல்லாம் இஸ்திஃபார் செஞ்சு கொண்டே இருக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்புறேன். நமக்கு எவ்வளோ பெரிய அடிக்ஷன் ஆகிக்கும், உலகத்திலே பயங்கரமான அடிக்ஷன் ஆகிக்கலும். ஆனால் இந்த ரப்பு கிட்ட ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன் ஜெனுவினா யா அல்லாஹ் நான் திருந்துறேன், அல்ல என்னை மன்னிச்சிட்டு யா அல்லாஹ், என்னை அடிக்ஷனை இல்லாமல் ஆக்கிட்டு யா அல்லாஹ், எனக்கு தீனுக்கு நிறைய டைம் கொடுக்கக்கூடிய பாக்கியத்தான் இந்த ஜெனுவினாக ஒரு மனுஷன் கேட்டால் எந்த சந்தேகமும் இல்லை, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவரை நேர் வழியில் அனுப்பியே தீருவான். என்ற நாங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பக்கம் நடந்து வந்தால் ரப்பு எங்களோட பக்கம் ஓடி வரான். அது சுட்டி மீஷால பயப்படவே தேவையில்லை. எவ்வளோ பெரிய அடிக்ஷன் ஆகிக்கலும், எவ்வளோ பெரிய மேபி சிலவங்க டிக்டாக் அடிக்ஷன், ஃபேஸ்புக் அடிக்ஷன், ஒவ்வொரு அடிக்ஷன் நிற்கிது. சிலவங்களுக்கு படம் நிப்பாட்டி கொள்ளையில் அப்படி அடிக்ஷன், ஒவ்வொரு அடிக்ஷன். சிலவங்க ஊர்பலாய் காய்ச்சி அடிக்ஷன், தாரசரி கண்ட ஒருத்தர் ஊர்பலாய் காது அப்படி அடிக்ஷன். இது எல்லா அடிக்ஷனும் ஒரே மறந்து ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன் யா அல்லாஹ் இது அடிக்ஷன் நிற்கிது, எனக்கு நிப்பாட்டி கொள்ளையில் இதான் என்னையே திருத்தணும். கெஞ்சணும் ரப்பு கிட்ட, கெஞ்சணும். தாஜத்துக்கு எலும்பி உங்களுக்கு இல்லாடி எல்லா தொழுவேலையும் கெஞ்சணும், யாரில் இது நிப்பாட்டி ஏலா இது எனக்கு நிப்பாட்டில நீ தான் உதவி செய்யணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யார் ஜெனுவினா இஸ்திஃபார் செய்கிறாங்களோ, ஜெனுவினா துவா கேட்குறவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா அடிக்ஷனும் இல்லாமல் அவன் நேரான வழிகள் அனுப்பி வைப்பான். அவுலியாக்களாக மாற்றுவான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. சரி, கடைசி விஷயம், 12வது விஷயம். இது முதல்லையும் சொன்ன விஷயம் ஒன்று தான், முக்கியமான விஷயம் ஒன்று தான். இந்த கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலீன் இந்த ரெண்டு ஓத போக்கில் மிச்சமாக்கள் என்ன செய்கிறேன்டா, நாங்கள் வேறு ஆக்களை நினைக்க ஸ்டார்ட் ஆகுறேன். ஒன்றோ நினைக்கிறேன் இது யஹூதிகளை பற்றி தான் செய்கிறேன், இப்போ பலஸ்தீனில் பிரச்சனை நடந்து கொண்டு இதெல்லாம் இவனுவல் தான் மக்லூபி அலைஹிம், எங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. லால்லீன் இவங்க எல்லாம் இதை சர்ச்சில் கும்பிட்டு கொண்டிருக்கிறாங்க, இவ தான் லால்லி, எங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. இல்லை, இது சரியான முக்கியமான ஒரு விஷயம். இது இது ஒரு மெத்தட், இது ஒன்று நினைக்கிறேன். வேறு நேஷன்ஸ் நினைக்கிறேன், சிலா கழிக்கிறாங்க, அப்படி இல்லை முஸ்லீமாகலே நினைக்கிறேன். மௌலூபி அலையம்னா இவர் இருக்கிறார் தானே, இவர் தெரிஞ்சு பாவம் செய்கிற இவர் தான் மௌலூபி அலையம். லால் என்ன போகல இவங்க தெரியாமல் பாவம் செஞ்சு கொண்டிருக்கிறானோ இந்த வழிகெட்ட கூட்டம், இவன் தான் லால்லி. சரி, இவருக்கு தெரியும் இவர் 100% நேரான பாதளிக்கிற மாதிரி. இல்லை, இது முக்கியமான விஷயம். கடைசியாக சொல்லிக்கொள்கிறேன். 12வது விஷயம், முதலாவது கைரில் மக்லூபி அலைஹிம் வலத்தாலீன் என்ற போக்கில் முதலாவது தரையில் வரணும். ஏண்ட வாழ்க்கையை நாங்கள் செக் பண்ணணும். ஏண்ட வாழ்க்கையை நான் எவ்வளோ தூரத்துக்கு பாவம் செஞ்சு கொண்டிருக்கிறேன். நல்லா தெரியும் இமான் ஜமாத் தொழுவது எவ்வளோ பெரிய நன்மை. நான் இமான் ஜமாத் மிஸ் ஆகாமல் இருக்கிறேன்னா, என்கிட்ட தொழுவை மிஸ் ஆகுறது எவ்வளோ பெரிய பாவம் என்று தெரியும். நான் தொழுவை மிஸ் ஆகுறேன்னா, தொழுவைக்கு கூப்பிடுறது எவ்வளோ பெரிய முக்கியமான விஷயம் என்று தெரியும். நான் தொழுவைக்கு அடுத்த மக்களை கூப்பிடுறேன்னா, தீனுக்கு டைம் கொடுக்குறது எவ்வளோ முக்கியமானது. அந்த தீனுக்கு டைம் கொடுக்குறேன்னா இல்லை துனியாவுக்கு தான் நிறைய இந்த டைமை கொடுக்குறேன்னா, இந்த ஃபர்லான கடமைகள் நான் சரியாக நோன்பு பிடிக்கிறேன்னா, நான் பாவம் செய்ய இந்த முழு நோம்பும் படம் பார்த்து கொண்டே போகுதா. வெள்ளைங்க ஒரு படம் ஸ்டார்ட் ஆக்காச்சு, ராவு மட்டும் படம் பார்த்தாச்சு, நோம்பு முடிஞ்சா. என் தராவிலெல்லாம் படத்திலே போகுதா, இல்லாட்டி வீண் விளையாட்டுகளில் போகுதா. நான் மக்லூபி அலைஹிமா நாங்கள் யோசிக்கணும். என் ஜக்காத் எப்படி இருக்குது, என் சதகாக்கள் எப்படி இருக்குது. ஸ்பெஷலி ஃபர்லான ஜக்காத் ஃபர்லான இது நான் செய்கிறேன்னா, எனக்கு ஹஜ்ஜி போக வசதி இருக்குது, நான் அதை பற்றி நான் ஊடு கெட்டுறது தான் என் தலையில் வச்சு கொண்டிருக்கிறேன்னா, இல்லை ஹஜ்ஜிக்கு நான் சல்லி சேர்க்குறேன்னா. ஹஜ்ஜி என் ஃபர்லு, ஹஜ்ஜி செய்ய வசந்தியும் தார ஹஜ்ஜி செய்யல எவ்வளோ பெரிய பாவம். ஸோ நான் பார்க்கணும். இதுவல் நல்லா தெரியும் இதெல்லாம் எனக்கு. என் ஃபர்லான விஷயங்கள் நான் சரியாக செய்கிறேன்னா, சுண்ணத்தாக நான் ப்ரையாரிட்டி கொடுக்குறேன்னா, இதெல்லாம் பாவம் நல்லா தெரியும். ஃபர்ல மிஸ் பண்ணுறது எவ்வளோ பாவம்னு தெரியும். அப்படி தெரிஞ்சு நான் பாவம் செஞ்சு கொண்டிருக்கிறேன்னா என்னையே நான் செக் பண்ணிக்கொள்ளணும்.
அதே மாதிரி நான் தெரியாமல் என்ன பாவம் செய்கிறேன், அது எங்களுக்கு தெரியா. சுற்றி இஸ்லாத்தை படிக்கணும். அட்லீஸ்ட் முதலாவது குர்ஆன் தஃப்சீரை படிக்கணும். குர்ஆனை படித்தாலே உங்களுக்கு விளங்கும் நீங்கள் நேரான வழியில் இருக்கிறீங்களா தவறான வழியில் போய்த்து கொண்டு இருக்கிறீங்களா. குர்ஆன் தான் நேரான வழி, வேற ஒன்றும் இல்லை. குர்ஆன் தான் இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம். அது நேரான வழி குர்ஆன் தான். நேரான வழியை படிக்கணும் என்றால் குர்ஆனை தான் படிக்கணும். அதுதான் சொன்ன சூரா ஃபாத்தியா தான் தஃப்சீர். குர்ஆன் தஃப்சீர் வந்து இந்த சூரா ஃபாத்தியா தஃப்சீர் வந்து முழு குர்ஆனும், ரெஸ்ட் ஆஃப் த குர்ஆன். சுப்ஹானல்லாஹ். அப்போ நான் குர்ஆன் எவ்வளோ தூரத்துக்கு முழு குர்ஆனை படித்து முடிச்சுன்னா, அப்போ நான் குர்ஆனுக்கு எவ்வளோ ப்ரையாரிட்டி கொடுக்குறேன், டைம் கொடுக்குறேன்னா. இதை ஒரு பயானை கேட்குறதுக்கு எனக்கு ஓகே 40 நிமிஷம் 20 நிமிஷம் 30 நிமிஷம் டைம் ஈக்குதா கொடுக்குறது, நான் கொடுக்குறேனா இல்லையா. இல்லை நான் வந்து பாட்டு கேட்குறதுக்கும் தெரியும் நல்லா தெரியும். பாட்டு கேட்டால் என் மைண்ட் அப்செட் ஆகுது, என் ஈமான் குறையுது நல்லா தெரியும். தெரிஞ்சு பாட்டிலே அடிக்ஷன் ஆகிக்கிறேனா. இதெல்லாம் மக்லூபி அலைக்கு அடையாளம். படிக்காமிக்குது இல்மை படிக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதது லாலின் ஆகுறதுக்கு அடையாளம். சுப்ஹானல்லாஹ். லாலின் ஆகுறதுக்கு அடையாளம். ஸோ இது தான் 12வது விஷயம், ஆக முக்கியமான விஷயம். நாங்கள் எங்களை செக் பண்ணி கொண்டே இருக்கிறோம். நான் மக்லூபி அலையும் ஆகுறேனா, நான் லாலின் ஆகுறேனா. நான் எல்லாத்துக்கும் சும்மா கோவம் எடுக்கிறேன்னா, அப்படியே கோவம் எடுக்கிறது பாவம் வந்து கோவம் எடுக்கிறேன் ஷைத்தான் வந்து நான் சும்மா கோவம் எடுக்கிறேன்னா, சும்மா மக்களுக்கு ஏசுகிறேன்னா, என் ஒய்ஃபுக்கு பிள்ளைகளுக்கு நான் சும்மா ஏசுகிறேன்னா, எனக்கு எந்த நேரம் கோவம் வருதா, அப்போ நான் இதை அடைக்கிறதுக்கு நான் அல்ல சும்மா துவா கேட்குறேன்னா. இது எல்லாத்தையும் நாங்கள் படிக்கணும். இது எல்லாத்தையும் நாங்கள் செக் பண்ணி கொண்டே இருக்கணும். சூரா ஃபாத்தியா எத்தனை தடவை ஓதுறோம், இந்த ஓதுகிற ஒவ்வொரு தடவும் நாங்கள் எங்களை செக் பண்ணிக்கணும். அதே விட கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி என் ஃபேமிலிக்குள்ளேயும் கொஞ்சம் செக் பண்ணிக்கணும். என் பிள்ளைகள் ஒய்ஃப் உம்மா வாப்பா தொழுகிறாங்களா, நான் அதுக்கு நான் சொல்கிறேன்னா, இறக்கமாக சொல்கிறேன்னா, கற்று பெயரட்டுறது இல்லை, இறக்கமாக சொல்கிறேன்னா, அதை அதிஸ்கள் வாசிக்கிறேன்னா, வீட்டில் கொஞ்சம் இதுவில் கொஞ்சம் ஞாபகப்படுத்துகிறேன்னா, இதுவில் நாங்கள் பார்க்கணும். வீட்டில் ஒரு தாலிம் வண்டி ஸ்டார்ட் ஆகுறேன், ஞாபகப்படுத்துகிறேன், அது அவங்களுக்கு படித்து கொடுக்குறேன், குர்ஆன் தஃப்சீர்களை படித்து கொடுக்குறேன், தொழுவிட முக்கியத்துவத்தை சொல்கிறேன், இதை நான் செய்கிறேன்னா, அது எக்ஸ்டெண்ட் ஆகி அது ஒரு ஊர் மக்கள் அப்புறம் உங்களுக்கு உலகத்திலேயும் ஃபிகர் எங்கள் தலையில் வரணும். நாங்கள் மட்டும் இப்போ நான் படிக்கிற தஃப்சீரை கூட நான் அடுத்தவங்களுக்கு அனுப்புகிறேன்னா, அவங்களுக்கு நான் படித்து கொடுக்குறேன்னா, இது எல்லாத்தையும் நாங்கள் மக்லூபி அலைஹிம் லாலின்னு கூட யோசிக்கணும். ஒருத்தர் வந்து படிக்கிறது இன்னொருத்தருக்கு படித்து கொடுக்காமிக்கிறது என்னை பொறுத்தவரைக்கு பாவம் தான். என்று அவர் மட்டும் சொர்க்கம் போக நினைக்கிறாரு, அடுத்தவர் வந்து நரகம் போனாலும் அவருக்கு கணக்கம் இல்லை. இப்போ இதை பயானை கேட்குறாரு, ஓகே நல்ல பயான் நல்லா கேட்குறேன், ஆனால் இவர் எத்தி வைக்கிற யோசனை இல்லை, இவருக்கு இன்னொருத்தருக்கு சொல்லணும் இல்லை இதை ஷேர் பண்ணணும் என்ற யோசனை இல்லை. இதுவும் ஒரு பாவம் தான். எங்களுக்கு இதை நல்ல விஷயங்கள் கேட்கல ஒரு கவலை வரணும். யாழ்லா இது முழு உம்மத்தும் கேட்டால் நல்லமே, எல்லாரும் சொர்க்கம் போனால் நல்லமே, யாரும் நரகம் போகாட்டி நல்லமே யாழ்லா என்று துவா கேட்டுக்கொண்டே இருக்கிறது. உம்மத்திர கவலை இல்லாதது ஒரு செல்ஃபிஷ் தனம் தான். என்னை பொறுத்தவரை ஒரு பாவம் தான். அல்லாஹ் பாதுகாக்கணும் எல்லாரையும். எல்லாருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உம்மத்துடைய கவலையை தரணும். எங்களோட வாழ்க்கையில் எங்களோட பற்றி கவலை, முழு உம்மத்தை பற்றி கவலையும் தரணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் எல்லாருக்கும் இது குர்ஆனை படித்து அதை படி அமல் செஞ்சு முழு உலகத்துக்கும் இதை குர்ஆனை எடுத்துக்கொண்டு போகக்கூடிய பாக்கியத்தை தரணும். முழு உம்மத்துக்கும் இதை எடுத்து வைக்கக்கூடிய பாக்கியத்தை தரணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு கியாமத் கோடிக்கணக்கான மக்களை சொர்க்கத்துக்கு எடுத்துக்கொண்டு, தனியாக சொர்க்கம் போகாமல் கோடிக்கணக்கான மக்களை எடுத்துக்கொண்டு சொர்க்கத்துக்கு போகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் எல்லாருக்கும் தரணும். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக